கிளாப்ஸ் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்து பாலாஜி, கார்த்திக் ஸ்ரீனிவாஸ், அருண் லோகநாதன், பாலாஜி வாசுதேவன், அவங்க எல்லாருக்குமே ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து இப்ப இருக்கிறவங்க என்னன்னா ஒரு படிச்சு உடனே வேலைக்கு செய்யலாம், வேலைக்கு செஞ்சோடனே கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதுதான் அவங்களோட மோட்டிவா இருக்கும். ஸோ அவங்க வேலையும் செஞ்சுட்டு இந்த சோசியல் சர்வீஸையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இந்த காலத்துல இல்லையா. எவ்வளவு பணம் வந்தாலும் இன்னும் பணம் வரணும்னு தான் யோசிக்காங்க எல்லாரும். மற்றவங்களுக்கு சேவை செய்யணும்னு என்றதே கிடையாது. ஸோ அதுக்காகவே இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிளாப்ஸை கொடுக்கணும் நீங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் காசஸ் எடுக்கும்போது நம்ம நாட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த பெண்களுக்கு எதிராக நிறைய கொடுமைகள்லாம் நடக்குது. ஸோ அப்போதான் இவங்க ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இந்த பெண்களுக்கு கொடுக்குற அவார்ட்ஸ். வீட்டில் வேற போராடி இவங்க வெளியில வந்து இந்த வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் இருக்கிற ஜனங்களோட அங்க வேலை செய்யறவங்களோட போராடி அதுலயும் வெற்றி பெறணும். அவங்கள விட டபுளா நல்லா இருந்தாதான் இவங்க கிட்ட வருவாங்க. அவங்களோட வேலை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தாதான் எல்லா விஷயமும் பண்ண வருவாங்க. இதெல்லாம் மீறி அவங்க வெற்றி பெறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு தடைகளை தாண்டி வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த சாதனை பெண்கள் அவார்ட். அண்ட் இன்னைக்கு அவார்ட் கிடைக்கிற அனைவருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. ரெயின் ட்ராப்ஸ் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும். அதில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விமென்ஸ் டே கொண்டாடுறது ஒரு ஜஸ்ட் ஒரு பேரளவில் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான உண்மையான அங்கீகாரம், அவங்களுக்கான உண்மையான மரியாதை, அது எல்லாத்தையும் தாண்டி உண்மையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில நம்ம சமூகம் இருக்கு. ஒரு பேரளவில் விமென்ஸ் டே கொண்டாடாம இன்னும் அர்த்தமுள்ள விமென்ஸ் டே கொண்டாடணும். பெண்களுக்கான முழு பாதுகாப்பும் சுதந்திரமும் உண்மையா கிடைக்கணுங்கிறது என்ன மாதிரி நிறைய ஆண் மகன்களோட ஆசை, விருப்பம். கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு அர்த்தமுள்ள மகளிர் தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும். தன்ஷிகா ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ். அவங்களோட அரவான் படமும் பாலா சார் படமும் நான் பரதேசியும் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நடிகை, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பத்மா சுப்ரமணியம் அம்மா வந்திருக்காங்க, சித்ரா அம்மா வந்திருக்காங்க, இன்னும் நிறைய பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். தேங்க்யூ. என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று ஒரு உமன்ஸ் டே, எல்லாருக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள், பெண்கள் தின வாழ்த்துக்கள். சாரி, ரொம்ப சந்தோஷம். அச்சீவ்மெண்ட் அவார்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர சந்தோஷமா ஆயிடுச்சு. முதல்ல ரெயின் ட்ராப்ஸ் அவங்கள டீம், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேட்டகரியில் என்ன செலக்ட் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. பட் திஸ் இஸ் மை என்ன சொல்றது, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு அக்கம்ப்ளிஷ் மை ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ரெயின் ட்ராப்ஸ், தேங்க்யூ டு த டீம். அண்ட் இங்கேருந்து நிறைய பெண்மணிகள் தான் தருவீங்க. உங்களோட பலத்த குரல் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும். பசங்களோட பொண்ணுங்க தான்ப்பா பயங்கரமா குரல் கொடுக்குறீங்க. வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. இதே உற்சாகத்தோட இருங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விருதை அளித்த ரெயின் ட்ராப்ஸ் நிறுவனத்தாருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை விருதுகள் எந்த நாடுகளிலிருந்து பெற்றாலும் சென்னையில் உங்கள் முன்னால் இந்த ரெயின் ட்ராப்ஸ் அளித்த இந்த விருதை நான் மிகவும் மதிக்கிறேன். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமன்றி ஐ ஆம் இன் த கம்பெனி ஆஃப் கிரேட் பீப்புள். சித்ராம்மா, ஷோப்னாம்மா, இன்னும் மற்றும் இந்த சாதனையாளர்கள், ரேவதி அம்மா, எல்லோரும் இங்கு சேர்ந்து நாங்கள் இந்த விருது ஒரு விருந்து எங்களுக்கு.
இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே என்று நாம் கொண்டாடுகிறோம். ஏதோ ஒரு நாள் மட்டும் பெண்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, இப்படி எல்லாம் ஏதோ இது மேற்கத்திய நாடு கலாச்சாரம், ஏதோ தவசம் செய்கிற போல ஒரு நாளைக்கு நினைச்சா போராது. எப்பொழுதுமே பெண்களுக்கு பாரதத்தில் தனி மரியாதை உண்டு. பெண்களுக்கு எம்பவர்மெண்ட் என்று சொல்வோம். மேலை நாடுகளில் லிபர்ட்டி, உரிமை கேட்கிறார்கள். நான் என்ன சொல்லுவேன் என்றால், உரிமையை விட எங்களுக்கு மரியாதை கொடுங்கள். If women are respected, naturally they'll be empowered. ஆகவே இந்த நல்ல ஒரு தருணத்தில் ரெயின் டிராப்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, நம் அருமை சகோதரி ரஹேனா அவர்களுக்கு உங்களுடன் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ரெயின் டிராப்ஸ்க்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் செய்வோம். உங்களுடைய நல்ல சேவை நாட்டுக்கு தேவை. நாங்களும் உங்களுடன் கண்டிப்பாக ஒத்துழைப்போம் என்று கூறி, என்னுடன் விருது வாங்கும் இவர்களுக்கும் என்னுடைய மரியாதையை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். Thank you so much, ma'am. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ரெயின் ட்ராப்ஸ் அவங்களோட பெண் சாதனையாளருங்கிற விருது கொடுத்துருக்காங்க, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அந்த அளவுக்கு என்ன சாதனை பண்ணேன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னோட இசையமைப்பாளர்கள் கொடுத்த பாட்டை நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கேன், தவிர நான் பெருசாக எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எனிவே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மீ இந்த அவார்டுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ரெயின் ட்ராப்ஸ் அந்த இளைஞர்கள் அவங்க பண்ணுற பெரிய பெரிய விஷயங்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க என்னென்ன எவ்வளோ சேரிட்டி நாட்டுக்கு நல்லதை செய்யணும்னு நினச்சி அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நான் அவங்கள முதல்ல அந்த டீமுக்கு எல்லாருக்கும் என்னோட கன்கிராட்ஸ் சொல்லணும். அதெல்லாம் ரஹேனா அவங்களும் அதில் சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் இசையால் மியூசிக் போட்டு கொடுக்குறீங்கல்ல, அதுவும் எல்லாமே த்ரூ மியூசிக் தான் அவங்க போகிறாங்கன்னு கூட எங்களுக்கு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எனக்காக டெடிகேஷன் கொடுத்த வினேதா, ஷாலினி, இன்னொரு பேர் ஷெமா, அவங்க 3 பேருக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா பாடினாங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. என்ன பாட்டு பாடுறதுன்னு தான் தெரியல. இவ்வளவு பெண்கள் மட்டுமே இருக்கா ஆடியன்ஸ்ல, தெரிய மாட்டேங்குது. ஆனா சத்தம் ரொம்ப ஒரே நிமிஷம். நம்ம சித்ரா அம்மா பாட்டு கேட்கறதுக்காக எவ்வளவு பேர் காத்திருப்பீங்க. என்ன பாட்டு பாடணும்னு தெரியல. இப்ப எனக்கு மனசுல வந்து ஒரு பாட்டை பாடிடுறேன். கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கனவை உனது எடுத்து வந்தாயே, ஒரு பாலைவனமாய் கிடந்த வயிற்றில் பாலை வார்த்தாயே, என் பாதி உயிரை திருப்பி தரவே பிறந்து வந்தாயே, இந்த பாதி உன்னை சுமந்ததில்லை நானும் தாயே, அழகியவன் கதவு திறந்து அருகில் வந்தாயே, எனது கணவன் உனது வீட்டில் எடுத்து வந்தாயே. Thank you so much, ma'am. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்று அந்த விருதுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் பத்மா அம்மா, சித்ரா அம்மா 2 பேருக்கும் முதற்கண் வணக்கம். மற்றும் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லா சாதனையாளர்களுக்கும் வணக்கம். இது ரொம்ப மகிழ்ச்சியான நிகழ்ச்சியான தருணம் தான். சாதனையாளர்கள் அங்கீகாரம் எல்லாருமே எதிர்பார்க்கறது, ஸ்பெஷலி மீடியாவில் என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்னா பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி நம்ம போய் நின்று we just hope that they like us. அது தவிர நம்ம கையில் வேறு எதுவும் இல்லை.
ஜஸ்ட் அதில் தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துறையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது பெரிய விஷயம்தான். சாதனையாளர் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. இங்க நிறைய சாதனையாளர்கள் இருக்காங்க. நான் அண்ணாந்து பார்த்து வியக்கக்கூடியவங்க, எனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவங்க, சொல்லி தந்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்க மத்தியில் இங்கே என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு ரெயின் ட்ராப்ஸ்க்கு முதல்ல நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு இந்த விருதுக்கு எந்த அளவுக்கு நான் தகுதியோட இருக்கிறேன் அப்படின்னு தெரியல. மேபி 20 வருஷமா ஒரு ஃபீல்ட்ல உனக்கு வேலை இருக்கு, உன் வேலையை நீ தக்க வச்சுட்டு இருக்க. ஸோ அது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு சின்ன ரெக்கக்னிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக இந்த விருதுக்கு என்னை தகுதி உள்ளவளாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு நாளும் நான் முயற்சி எடுப்பேன், பயிற்சி எடுப்பேன். நன்றி.